வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வளமுடன். சும்மா இருப்பதே சுகம் என்று அறிஞர்கள், ஞானிகள், யோகிகள், ரிஷிகள், மகான்கள், சித்தர்கள் போன்ற எல்லோருமே நமக்கு காலங்காலமாக சொல்லிக்கொண்டே இருக்காங்க. ஆனால் ஒரு சாரார் மக்கள் என்ன சொல்கிறாங்க, என்ன சார் சும்மா இருப்பது எவ்வளோ கடினம் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏனென்றால் மிருக குணம் என்பது மனித மனத்திலும் இருப்பதால் தான் சும்மா இருப்பது மிக மிக கடினம்தான். வடிவேல் காமெடி கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. சும்மா இருந்து பாருங்க சார், அப்புறம் தெரியும் அதோட கஷ்டம் என்னன்னு அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. ஆனால் அது இல்லை. சும்மா இருப்பது என்பது எந்த செயல்பாடும் செய்யாமலும் எதை பற்றியும் கருத்தில் கொள்ளாமலும் சோம்பி திரிவது அல்லது வெட்டியாக இருப்பதும் பொருள் அல்ல. அப்படி என்றால் சும்மா இருப்பது என்பது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனம் அதன் போக்கில் செல்லாமல் நமது கட்டுப்பாட்டில், இங்கு நமது என்று குறிப்பிடுவது நம்ம அறிவு, அதாவது அந்த இறைநிலை தான் நம்மில் அறிவாக இருந்து நம்ம இயக்கி வருகிறது இல்லையா. அந்த அறிவின் கட்டுப்பாட்டில் நம் மனம் செயல்பட்டால் அதுவே சும்மா இருப்பதற்கு சமம்தான். அப்போது நாம் செய்யும் செயல்கள் அனைத்தும் பார்த்திங்கன்னா 100% வெற்றி நிச்சயம். நமது 5 புலன்களும் நமது கட்டுக்குள் வரும். இந்த மகாபாரதத்தில் கீதா உபதேசத்தில் ஒரு காட்சி, அதுதான் நமக்கு சாட்சி. அந்த காட்சி பார்த்திங்கன்னா, அர்ஜுனனுக்கு கண்ணபிரான் தேரோட்டியாக வருவார் இல்லையா. அப்போது அந்த கண்ணன் தான் அறிவு. அந்த குதிரை அந்த 5 குதிரைகளின் கடிவாளமும் கண்ணன் கையில் இருக்கிற மாதிரி அந்த காட்சி அமைந்திருக்கும். அது அப்போ பார்க்குறப்ப புரியலை. பட் மனவளக்கலை வந்த பிறகு தான் தெரியுது, அந்த அறிவாக இருப்பது கண்ணன், அந்த 5 புலன்கள் தான் அந்த 5 குதிரைகள். அதாவது அறிவின் கட்டுப்பாட்டில் இருக்கும் பொழுது அந்த புலன்கள் நமக்கு ஒழுங்காக வேலை பண்ணும், கரெக்டாக போகும். அப்போ வாழ்வில் நமக்கு வெற்றி தான். மேலும் காலங்காலமாக நமது குருமார்கள் இந்த சொல்லை, அதாவது சும்மா இரு என்ற சொல்லை பயன்படுத்தி தான் வந்திருக்காங்க இல்லையா. சும்மா இருந்தால் அந்த இறைநிலை என்ற பேருண்மையை நாம் அடைய முடியும் என்று சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் விஞ்ஞான வளர்ச்சி இல்லாத போது அதை விளக்குவதற்கு தகுந்த வழிகாட்டுதல் இல்லாததால் நமக்கு அதன் உண்மை விளக்கம் புரியலை. மேலும் இறைநிலை குறித்த சரியான விளக்கமும் நாம் அறியாமலே தான் இருந்தோம். ஆனால் இப்பொழுது விஞ்ஞான வளர்ச்சியின் துணை கொண்டு சுவாமிஜி அந்த இறைநிலை விளக்கத்தை நமக்கு அருமையாக புரிய வச்சிட்டாங்க. சும்மா இருப்பது என்பது வெளிப்புற செயல்பாடுகள் அல்ல, இது முழுக்க முழுக்க உள்தன்மைதான் என்றும் குரு நமக்கு உணர்த்திவிட்டார். எனவே சும்மா இருந்து நமது இயல்புத்தன்மையான அமைதியான வாழ்க்கையை வாழ நாம் முற்படுவோம். எப்பொழுதுமே இயற்கைக்கு மாறாக நாம் செயல்படும் போது நமது சக்தி அபரிவிதமாக விரயமாகுது. இயற்கையோடு ஒன்றி நாம் வாழும் பொழுதுதான் வாழ்க்கை அமைதியாகவும் நிம்மதியாகவும் நம்மளால் வாழ முடியுது இல்லையா. ஆற்று நீருக்கு பார்த்திங்கன்னா எதிர்நீச்சல் போடுவது கடினம். அந்த ஆற்று நீரில் நம்ம நீந்தும் போது அது எதிர்நீச்சல் போட்டு பண்ணோன்னா ரொம்ப கஷ்டம். அதுவே அந்த நீர் போகும் போக்கில் நீந்தினால் எளிதில் நாம் கரையேறி விடலாம். அதே மாதிரி தான் வாழ்க்கையும். அதன் போக்கில் நாம் வாழும்போது எளிமையாக கையாள முடியும். இல்லை என்றால் வாழ்க்கையில் ஒரு போராட்டமே நமக்கு இருக்கும். இந்த சும்மா இருப்பது குறித்து ஒரு மடத்தில் உள்ள குரு அவர் சிஷ்யர்களுக்கு ஒரு போட்டி வச்சாராம். அது என்னவென்றால், யார் சும்மா இருப்பது குறித்து சரியான விளக்கம் அளிக்கிறார்களோ அவர்களுக்கு மடத்தில் ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுக்கப்படுவதாக அவர் அறிவித்தார். அதனை கேட்டவுடனே எல்லா மாணவர்களும் தங்களுக்கு தெரிந்த அளவில் சும்மா இருப்பது குறித்து ரொம்ப சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஒரு மாணவன் என்ன பண்ணுறான், காடு மலை மேடுகளில் ஏறி நடந்து கொண்டு இருந்தானாம். அதை சிம்பாலிக்காக அப்படி உணர்த்துறான். ஒரு மாணவன் பேசாமல் மௌனமாக இருந்தான். இன்னும் ஒரு மாணவன் என்ன பண்ணான், தவம் செய்து கொண்டிருந்தான். இப்படி ஒவ்வொருவரும் ஒரு முயற்சியில் ஈடுபட்டு சும்மா இருப்பது குறித்த விளக்கத்தை பற்றி நடைமுறைப்படுத்தி கொண்டு இருந்தாங்க. ஒரு மாணவன் மட்டும் என்ன பண்ணான், எந்த முயற்சியும் இல்லாமல் அன்றாட அவன் செய்யும் பணியில் ஈடுபடுத்தி கொண்டு இருந்தான். அவனைத்தான் குரு என்ன பண்ணுறாரு, தேர்ந்தெடுத்தார். அப்போ மற்ற மாணவர்கள் குருவின் இந்த செயலை ஒத்துக்கல. ஒரு முயற்சியும் எடுக்காமல் அவன் வேலையை மட்டும் அவன் பார்த்துக்கிட்டு இருந்த அவன் சும்மா இருப்பதற்கான சரியான விளக்கத்தை வைத்திருக்கான் அப்படின்னு எப்படி நீங்கள் அவனுக்கு அந்த இதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி குருவிடமே வாதாடுகிறார்கள். அதற்கு குரு சொல்கிறார், நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க, சும்மா இருப்பது குறித்து எப்படி என்று சிந்தித்து கொண்டிருந்தீர்களே தவிர சும்மா இருக்கவில்லை.
இந்த முயற்சியே முதலில் தவறு. ஆனால் அவன் அப்படி இல்லை. அவன் பாட்டுக்கு அவன் எந்த முயற்சியும் எடுக்காமல் இயல்பாக இருந்தான். அவன் முன் வந்த வேலையை அழகாக செய்து கொண்டு அவன் பாட்டுக்கு இயல்பாக இருந்தான். அதுதான் சும்மா இருப்பதுக்கு சமம் அப்படின்னு அந்த குரு அவங்களுக்கெல்லாம் விளக்கம் சொல்கிறாரு. ஏனென்றால் சும்மா இருப்பது தான் நமது உள்தன்மையின் இயல்பு. அதை தொலைத்து விட்டு தான் நாம் அனைவரும் பாவங்கள் செய்து கொண்டு துன்பத்தில் ஆள்பட்டு கொண்டு இருக்கிறோம் இல்லையா? நாம் நமது அன்றாட வாழ்வில் பார்த்திங்கன்னா பணம், புகழ், செல்வாக்கு இதனை நோக்கித்தான் நம்மை அறியாமலேயே நம்ம ஓடிக்கொண்டு, அதாவது பயணப்பட்டு கொண்டு இருக்கிறோம். போட்டிகள் நிறைந்த இந்த கலியுகத்தில் தான் வாழ்ந்து கொண்டும் இருக்கிறோம். ஆனால் அமைதியாக வாழ முடிகிறதா என்று பார்த்தால் இல்லை என்றுதான் பதில். அமைதியை தொலைத்து விட்டு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் மனவளக்கலை அன்பர்கள் இதற்கு விதிவிலக்கு. ஏனெனில் நாம் பயிற்சியை கடைபிடித்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? ஆனால் பெரும்பாலான மக்கள் இந்த அமைதியை தொலைத்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த அமைதியை எப்படி மீட்டெடுப்பது என்றால் சும்மா இருந்தாலே போதும் அப்படின்னு அறிஞர்கள் சொல்கிறாங்க. சொல்லற சும்மா இரு என்று ஞானிகள், மேதைகள், மகான்கள் சொல்கிறாங்க. இந்த சும்மா இரு என்ற வார்த்தை, இந்த சொற்களை நாம் கூட நமது அன்றாட வாழ்க்கையில் அடிக்கடி பயன்படுத்துகிறோம் இல்லையா? ஒரு குழந்தை ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தைய நம்ம என்ன சொல்கிறாங்க? கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அமைதியாக இருக்க சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இப்படி சும்மா இருப்பதனால் நமக்கும் சுகம், நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் சுகம். அப்படி தானே நண்பர்களே? சும்மா இருப்பது என்பது ஒரு இடத்தில் அமைதியாக உட்கார்ந்து இருப்பதும் அல்ல. ஏனெனில் அப்போது நமது கண்கள் பார்க்கின்றன, காதுகள் அங்கு வரும் சத்தத்தை கேட்கின்றன, கை கால்கள் ஏதோ ஒரு விதத்தில் அசைந்து கொண்டுதான் இருக்கின்றன. சரி, ஆடாமல் அசையாமல் கண்களை மூடிய நிலையில் உட்கார்ந்தாலும் எண்ணத்தால் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம். ஸோ அதனால் அதுவும் சும்மா இருப்பதற்கு பொருள் ஆகாது. அப்படி என்றால் சும்மா இருப்பது என்பது தான் என்ன? ஒரே குழப்பமாக இருக்கு இல்லையா? ஒரு உதாரணத்தோடு பார்க்கலாம். முதல்ல நாம் கார் ஓட்ட ஒரு டிரைவிங் ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு கற்றுக் கொடுக்கும் நபர் என்ன சொல்கிறாரு? முதல்ல என்ஜின் ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாரு. அதாவது காரை எப்படி ஸ்டார்ட் பண்ணணுங்கிற இதுலேருந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. நாமும் அவர் சொல்கிறத அப்படியே விழிப்போடு நம்ம கேட்டுட்ருக்குறோம். அவர் என்ன சொல்கிறாரு அடுத்து? இதுதான் கிளச்சை மிதித்து கியரை மாற்றி வண்டியை நகர்த்தணும், ஆக்சிலேட்டர் இப்போ கொடுக்கணும் நீங்கள். அப்படி கிளச்சை மெதுவாக ரிலீஸ், அப்போ நீங்கள் கிளச்சை மெதுவாக தான் ரிலீஸ் பண்ணணும், இல்லாட்டி வண்டி ஆஃப் ஆகிடும். அப்படிலாம் நிறைய விதிமுறைகளை சொல்லி தருகிறார். நமக்கு மனதில் எல்லாம் உள்வாங்கிக்கிறோம். முதல்ல கார் ஓட்டும்போது என்ன பண்ணுறோம்? கிளச்சு, பிரேக்கு, ஆக்சிலேட்டர், கியர் போடுறது எல்லாம் பார்த்து செய்கிறோம். அதாவது கியர் ஆக்சிலேட்டருக்கு பதிலாக பிரேக்கை மிதிச்சாலும் பிரச்சனை, பிரேக்குக்கு பதிலாக ஆக்சிலேட்டரை மிதிச்சிட்டாலும் பிரச்சனை. ஸோ அதனால் பார்த்து போட்டுவோம். நம்மளுடைய அவர் சொல்லிக் கொடுக்குறப்ப நமது வெளிப்புற செயல், அந்த கார் ஓட்டுவதும் சரி, நமது மனசு அவர் சொல்கிறதையே காதில் வாங்கிட்டுருக்கோம். நம்மளுடைய ஆள் மனமும் ஃபுல் கான்சன்ட்ரேஷனோடு அவர் சொல்கிறத நம்ம கேட்டு அதுபடி நம்ம செயல்பட்டு கொண்டு இருப்போம். கார் ஓட்டுறது அவ்வளோ கேர்ஃபுல்லாக நம்ம பண்ணுவோம். மனம் வேறு எங்கும் அலைய விடாமல் அவர் சொல்கிறத 100% அப்படியே பார்த்து நம்ம ஓட்டுவோம். ஒரு 5 வருஷம் கார் ஓட்டி நல்ல பழக்கம் வந்த பின்னு நமது கைகள் அழகாக கார் ஓட்ட ஆரம்பிச்சிடும். இடையில ஃபோன் வந்தாலும் ஹெட்ஃபோனில் இம்பார்ட்டன்ட் கால் கூட அட்டன் பண்ணுவோம். நம்ம எந்த இடத்திற்கு போக வேண்டுமோ கரெக்டாக அந்த இடத்துக்கு போவோம். வழியில் ஏதாவது குறுக்கீடு வந்தாலும், அதாவது யாராவது இடையில வந்தால் கூட கால் தானே பிரேக் போடும் இல்லையா? நமது உடல் கருவிகள் பக்காவாக நல்லா வேலை செய்யும். இந்த டைப்ரைட்டிங் கூட அப்படி தாங்க. ஃபஸ்ட்டு கற்றுக்கிறப்ப தான் நம்ம அந்த எழுத்து, எந்தெந்த எழுத்து எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்து டைப் பண்ணுவோம். அடுத்து நம்ம நல்ல அதில் ஒரு தேர்ச்சி வந்துடுச்சுன்னா யார் கூட பேசிகிட்டு இருந்து கூட பண்ணுவோம். அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு அப்படியே பண்ணுவோம். அடுத்த வேலை செஞ்சுட்டு கூட அதை பண்ணுவோம். ஏனென்றால் நமது சப்கான்ஷியஸ் மைண்டில் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, கார் ஓட்டுறதோ டைப்ரைட்டிங்கோ எதுவாக இருந்தாலும் அந்த நுணுக்கங்களை ரெக்கார்ட் ஆகிவிடும் சப்கான்ஷியஸ் மைண்டில். ஸோ கைகள் கால்கள் அதன் வேலையை அழகாக செய்யும். மனம் அது பாட்டுக்கு பாட்டு கேட்டுட்ருக்கோம், இயற்கையை ரசித்து கொண்டு இருக்கும். ஆஃபீஸ் வேலை இருந்தால் அந்த காலை அட்டன் பண்ணும், என்னென்னோ பண்ணிகிட்ருக்கோம். இது சும்மா இருப்பதற்கு சமமா என்றால் இல்லை. ஏனென்றால் கைகள் ஒரு வேலை பண்ணும்போது மனம் வேறு எங்கோ சென்று விடுகிறது இல்லையா? அப்போ அதுவும் சும்மா இருப்பதற்கு சமம் இல்லை. எப்பொழுது நாம் ஒரு செயல் செய்யும்போது, அது கார் ஓட்டுறதா இருந்தாலும் எந்த செயல் செய்யும் போதும், நடனமோ பாட்டோ சமையலோ எது செஞ்சாலும் நமது மனமும், அதாவது கான்ஷியஸ் மைண்டும், ஆழ் மனம் சப்கான்ஷியஸ் மைண்டும்
100% 100% அதில் ஈடுபடும் போது நமது உள்ளத்திற்குள் ஒரு அமைதி வந்து விடுங்க. அதுதான் சும்மா இருப்பது. எந்த செயலை இப்போது ஒரு பாடலை பாடும்போது அந்த பாடலுக்குள் லயித்து பாடும்போது 100% நம்ம இன்புட் கொடுக்கும்போது அதுதான் தெய்வீக ராகம் அப்படின்னு ஆயிடுது இல்லையா? அதாவது தன்னை மறந்து பாடுவது, அந்த பாட்டாகவே நம்ம மாறிவிடுவோம். அப்பொழுது நம் உள்தன்மை, அந்த உள்ளம் வந்து சும்மா இருப்பதற்கு சமம். அது அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த இறைத்தன்மையை நம்ம டச் பண்ணிடுறோம். அதுதான் காரணம். ஒரு விஷயத்திற்குள் ஆழமாக உள்ளே சென்று விட்டால் நாம் சும்மா இருப்பதற்கு சமம். அப்பொழுது ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும் பாருங்கள், ஒரு பேரானந்தம் வரும். எப்பொழுது ஒரு மனிதன் தனது வேலையை 100% ஈடுபாட்டோடு செய்யும்போது அது தெய்வீக செயல் ஆகிவிடுகிறது. அதைத்தான் செய்யும் தொழிலே தெய்வம் என்று நம் முன்னோர்கள் சொல்கிறாங்க. அதாவது அந்த இறைநிலையே அந்த செயலை செஞ்சிட்ருக்கோம். அப்போது ஆட்டோ மோடில் மனம் இயங்கும். உட்புறம் வந்து ஒரு அமைதி, வெளியே வந்து செயல் 100% நமக்கு சக்ஸஸ் தான். 24 மணி நேரத்தில் நம்ம தூங்குகிற நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் இறைநிலையோடு நம் எண்ணத்தை கலக்க விட்டு கொண்டே இருந்து நமது அன்றாட பணிகளை நாம் செய்யும்போது அந்த செயலை இறைவனே செய்வது போல்தான் மனம் அமைதி பெறும் இல்லையாங்க? இங்கே சாமிஜியின் பாடல் ஒன்று எனக்கு நினைவுக்கு வருகிறது. இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே, அந்த அமைதி இருக்கு இல்லையா, அந்த அமைதி தான் சும்மா இருப்பதற்கு சமம். ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும். நித்தம் நித்தம் உயிர் உடலில் இயங்கும் மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். கரை நீங்கி அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும் கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம். அருமையான பாடலுங்க. சும்மா இருக்க இருக்க நாம் பழகிக்கொண்டால் அந்த இறைநிலையை நாம் உணர முடியும். சும்மா எல்லாராலேயும் இருந்துவிட முடியாதுங்க. அதற்கு கூட ஞானம் வேண்டும். அந்த ஞான பாதை தான் நம் அருள் தந்தை அருளிய மனவளக்கலை பாதை. சுவாமிஜி சொல்கிறாங்க, உள்ளதை உணர்தல் அல்லவை தவிர்த்தல் என்ற உண்மை நிலைக்கு வந்துவிட்டோம் என்றாலே அங்கு அமைதி, நிம்மதி எல்லாம் இருக்குது என்பதை நமக்கு புரிய வரும். சும்மா இருப்பதின் சுகத்தையும் நாம் உணர்ந்து கொள்ளலாம். இயற்கையில் பார்த்திங்கன்னா அழகு வந்து ஆயிரம் கொட்டி கிடக்கின்றன. இன்பங்கள் நிறைந்து இருக்கின்றன. மனித உருவம் என்பது அந்த தெய்வம் என்ற முழுமுதற் பொருளில் இருந்துதான் பரிணாம வளர்ச்சியிலே இன்று வரை எத்தனை சிறப்புகளுடன் பரிணமித்து வந்திருக்கிறான் பாருங்கள். எல்லா வகையான ஆற்றலும் அடங்கி இருக்கும் இந்த மனித உருவம் இயற்கையில் நடக்கும் எல்லா விஷயங்களையும் இந்த மனித மனம்தான் உணர்ந்து தூய்க்கின்றது. அப்படி அவன் அனுபவித்த உணர்வுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்பம், துன்பம், அமைதி, பேரின்பம் என்று 4 விதமான உணர்வுகள் தான் மனிதனுக்கு ஏற்படுகிறது இல்லையா? அப்படிப்பட்ட மனிதனாகிய நாம் என்ன பண்ணுறோம்? இன்பத்தை அடைய முற்படுகிறோம், துன்பத்தை போக்க விரும்புகிறோம், அமைதியாக வாழ முயல்கின்றோம். அல்டிமேட் கோலான பேரின்பத்தை அடையவும் அதை அனுபவிக்கவும் நாம் விரும்புகிறோம் இல்லையாங்க? இந்த உணர்வு எல்லா மனிதர்களிடத்தும் இருக்கிறது. இந்த பேரின்பத்தை அடைய ஒரே வழி சும்மா இருப்பது தான் சிறந்த வழி. தினமும் நாம் இந்த மனவளக்கலை பயிற்சியை விடாது செய்து நமது ஒவ்வொரு செயலிலும் அந்த இறைநிலை உணர்வோடு செய்தால் அதுவே நாம் சும்மா இருந்து சுகம் காணும் பேரின்ப நிலை அடைவோம் என்று கூறி எனது குரு சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் நாமும் நமது அன்பு குடும்பத்தில் அனைவரும் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.